அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு மீலாடி நபி, சரி நம்ம இதிலே சொல்லுவோம் மீலாதுன் நபி. எல்லாம் கொண்டாடிட்டீங்களா? கொண்டாடலாமா கூடாதா அது உங்களுக்கே தெரியும். சரி, அந்த டாபிக் நான் வரல. நபியின் மீது பிரியத்தினுடைய வெளிப்பாடுதான் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று வாதிடக்கூடியவர்களே, ஒருவர் மீது உண்டான பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்ன? சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன், அவனுடைய ஹேர் ஸ்டைல் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு? இது தெரியாதா? இந்த பிளேயர் இப்படி தான் வச்சுருப்பார், இந்த பிளேயர் தெரியுமா தெரியாதா, அவர் அப்படி 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 அப்படின்னாரு. ஓ, அப்போது அந்த பையனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிளேயர் எப்படி ஹேர் ஸ்டைலை வச்சிருக்கிறாரோ அது மாதிரி ஹேர் ஸ்டைலை வைக்கிறது அந்த பிளேயரின் மீது உண்டான பாசம் என்பதை அந்த சின்ன குழந்தையும் கூட விளங்கி வச்சு அந்த முடி ஸ்டைலை வச்சிருக்கு. இப்போ நம்ம பெரியவங்க தானே, நம்ம நபியின் மீது உண்மையான பிரியம் வைக்கக்கூடிய ஆஷிகை ரசூலர்களாக இருந்தால், உண்மையான கண்ணியம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், நபி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், ஃபத்தபிஊனி, நபியாக என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. நபியின் மீது பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்பது ரபியுல் அவ்வல் 12 அன்றைக்கு டிபியில் வாழ்த்துக்கள் வைப்பது, அல்லது மக்களிடத்தில் வாழ்த்து செய்திகளை பரிமாறுவது, அல்லது சொல்வது, அல்லது அந்த விசேஷத்தை கொண்டாடுகிறோம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்வது இருக்குது. இது பிரியமானதினுடைய வெளிப்பாடா, அல்லது நபி சொன்னது செய்தது எப்படியெல்லாம் என் சமூகம் இருக்க வேண்டும் என்று நபி விரும்பினார்களோ அது செய்வது நபியின் மீது பிரியமா? நீங்களே அதனை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நபியின் மீது பிரியம் என்பது அவர் செய்ததை, அவர் சொன்னதை, அவர் எப்படி ஒரு மார்க்கத்தை கட்டமைத்தாரோ, அவர் எதற்காக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உம்மத்திகள் மீது கவலைப்பட்டாரோ, நபியினுடைய எல்லா காரியங்களையும் அணுவாக ஃபாலோ செய்வதுதான் நபியின் மீது உண்டான பிரியம் என்பதை நான் கூறி என் உரையை முடிக்கிறேன். உண்மையான ஆஷிகே ரசூல், உண்மையான நபியின் மீது பிரியமுடையவர்கள், உண்மையாக நபியை நாங்கள் பிரியப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நபி செய்ததை எல்லாம் செய்யுங்கள். இதுதான் பிரியத்தினுடைய வெளிப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.